வரவேற்கிறேன். நம்ம துமாஸ் டிவி நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக சூப்பரான மேக்கப் சொல்லி தரதுக்காக மேக்கப் எக்ஸ்பர்ட் தேவிஸ் பிரைடல் ஸ்டுடியோ ஓனர் மிஸ்ஸஸ் தேவி கார்த்திக் நம்மளோட வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க சூப்பரான மேக்கப் ஆர்டிஸ்ட், நிறைய டிவி சீரியல்ஸ் மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய மேரேஜஸ் ஈவெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட். ஸோ நம்ம தூமாஸ் டிவிக்காக ஸ்பெஷலாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக வந்திருக்காங்க. சூப்பரான மேக்கப் நமக்காக போட்டு காட்ட போகிறாங்க. ஹாய் மிஸ்ஸஸ் தேவி கார்த்திக், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிள் மேக்கப் எப்படி டக்குன்னு பண்ணலாம், நீட்டாக பண்ணலாம். உங்கள் ஐ மேக்கப், லிப் மேக்கப் எப்படி ஹைலைட் எப்படி ரெடி ஆகிறது. எஸ், இவங்க நம்ம ஜூமேக்ஸ் டிவியோட செகண்ட் ஹீரோயின். இவங்களுக்கு இன்றைக்கி எப்படி சிம்பிளாக மேக்கப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்கப் எதுவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக மேக்கப் ரிமூவர் வச்சு ஃபுல்லாக வைப் நம்ம எப்போவுமே ஐலைனர், மஸ்காரா எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா. மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்கப் ரிமூவர் வச்சு நல்லா கண்ணை சுற்றி தொடச்சிடணும். அப்போ தான் அடுத்து நம்ம மேக்கப் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு மேக்கப்புக்கு பேஸ் அப்ளை பண்ணுறோம். பேஸ் நல்லா அப்ளை பண்ணால் தான் அடுத்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவும் ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க மேக்கப் பண்ணும்போது அதை சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ரெகுலராக எங்கள் சேனலில் பார்த்துட்டே இருங்க, சொல்வேன். நான் பேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எப்பவுமே ப்ரஷஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஹேண்ட்ஸில் தான் அப்ளை பண்ணுவேன். அதுதான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம கண்ணுக்கு கீழே கன்சீலர் அப்ளை பண்ணுறோம். இந்த கன்சீலர் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கண்ணு டல்னஸ்ஸை வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும். ஒரு சில பேருக்கு கண்ணு கீழே பஃப்னஸ் இருக்கும், கண்ணு டல்லாக தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கன்சீலர் கண்ணில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் அப்ளை பண்ணி காம்பேக்ட் போட்டோன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபேஸில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேக்கப் ஸ்பான்ஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃபேஸ்க்கு மேக்கப் போடும்போது இயர்க்கும் நெக்குக்கும் சேர்த்து போடணும். அப்போ தான் எல்லாமே ஈவனாக இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் காம்பேக்ட். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கண்ணுக்கு கீழெல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும்.
லூஸ் பவுடர். நான் பேன் கேக் மாதிரி எடுக்கலை, லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பவுடர் ப்ரஷில் எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐ மேக்கப். ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிறதுனால இவங்களுக்கு பிங்க் வித் கோல்ட் பேஸ்டில் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். Next eyebrows. ஐப்ரோஸ் எட்ஜ் எப்போவுமே நல்லா ஷார்ப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ரூஜ் போடுறோம். ஹைலைட்டர்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஷைன் லுக் கொடுக்கும். ஃபேஸ் வந்து கட் பண்ணலாம் நல்லா. நெக்ஸ்ட் ஐலைனர். ஐலைனர் எட்ஜ்லேருந்து போடணும். அதுக்கு இந்த மாதிரி தின்னான ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. லைனர் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் லிப் மேக்கப் பண்ண போகிறோம்.
அதுக்கு ஃபஸ்ட்டு லிப்ஸ்க்கு அவுட்லைன் கொடுக்கணும். இவங்களுக்கு பிங்க் ஷேட் சூட் ஆகுன்றதுனால பிங்க் கலர் லிப்ஸ்டிக் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது லேஷஸில் க்ளூ கார்னரில் அழகாக ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட ரியல் ஐலாஷஸோட மேலே அந்த ஐயோட எட்ஜ்லேருந்து நம்ம ஐ கார்னர் வரைக்கும் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதனா ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது ஐலாஷஸ் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ தான் வந்து நம்ம ஐ ஓப்பன் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹாய், நம்ம ஜூமேக்ஸ் டிவியோட செகண்ட் ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சிம்பிள் மேக்கப் அண்ட் ஹேர் டூ பண்ணியிருக்கோம். வாவ், வாட் எ ஃபேபுலஸ் ஒர்க். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக மிஸ்ஸஸ் தேவி கார்த்திக் நிறைய வெரைட்டிஸான ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க போறாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வெயிட் அண்ட் வாட்ச். மறுபடியும் சூப்பரான ப்ரோக்ராம்ல வந்து உங்களை மீட் பண்றேன். டில் தென்ஸ் பை ஃப்ரம் பிருந்தா சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை, see ya.